மனிதன் பிறக்கும் போதும் அழுகின்றான், இறக்கும் போதும் அழுகின்றான். பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடையே அந்த நிஜ வாழ்வு வினோதமானது. 33 ஆண்டுகள் பணிக்குருத்துவத்திலே பணியாற்றிய அருட்தந்தை J.I. சந்திரா அடிகளார் அழுகையோடும் புலம்பலோடும் வேதனையோடும் இறைவனுக்கு தன்னை முற்றும் முழுதும் அர்ப்பணித்த ஒரு உத்தம குருவானவர். இவருடைய இழப்பு பேரிழப்பாகும். பொருள் இழப்பை நாங்கள் மீண்டும் பெறலாம், அருள் இழப்பை நாங்கள் புதுப்பித்துக் கொள்ளலாம். ஆனால் உயிரிழப்பை நாங்கள் மீண்டும் பெற முடியாது. அருட்தந்தை J.I. சந்திரா அடிகளாருடைய இழப்பு எங்களுக்கு மனவேதனையை தருகின்ற ஒரு நிகழ்வாகும். ஆன்மீக எழுச்சிக்காகவும் சமூக சமுதாய முன்னேற்றத்திற்காகவும் முழு மூச்சுடன் உழைத்தவர் அருட்தந்தை ஆவார். இரக்கத்தான் பிறந்தோம், ஆனால் இரக்கத்துடன் வாழ்வோம் என்ற அன்னை தெரேசாவின் வார்த்தைக்கு இணங்க அன்போடும் இரக்கத்தோடும் வேதனையோடும் பணிபுரிந்தவர் அருட்தந்தை சந்திரா அடிகளார். அருட்தந்தை சந்திரா அடிகளாருடைய வரலாற்றை பார்க்கின்ற பொழுது, அருட்தந்தை இக்னேசியஸ் சந்திரா அடிகளார் 19/5/1956 மட்டக்களப்பு நகரின் மையமாகிய புளியந்தீவு என்னுமிடத்தில் பிறந்தார். புளியந்தீவு தூய மரியாள் பேராலய பங்கில் திருமுழுக்கு பெற்று அங்கேயே சிறு பருவம் முதல் வளர்ந்து வந்தார். இவரது தந்தையார் மறைந்த இக்னேசியஸ் ஜோசப், தாயார் மறைந்த ஜோசப் செபமலர். அருட்தந்தை அவர்கள் 3 பெண் சகோதரிகள் மற்றும் 2 ஆண் சகோதரருடன் பிறந்தவர். அவரது ஒரு ஆண் சகோதரர் ஏற்கனவே இறந்துவிட்டார். தனது ஆரம்ப கல்வி முதல் உயர்நிலை கல்வி வரை மட்டக்களப்பு புனித மிக்கேல் கல்லூரியில் பெற்றுக்கொண்டார். பாடசாலை கல்வியினை பூர்த்தி செய்த பிறகு சில ஆண்டுகள் மறைமாவட்டத்தில் இயங்கி வந்த கிறிஸ்தவ வாழ்வு சமூகம் மற்றும் இளையோர் ஆணைக்குழு போன்ற பல அமைப்புகளில் இணைந்து செயல்பட்டார். பின்னர் இந்த அமைப்புகளின் செயல்பட்டதின் விளைவாக அவர் ஒரு குருவாக வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். 1984 ஆண்டில் அன்றைய திருவோணமலை மட்டக்களப்பு மறைமாவட்டத்தில் அவர் இணைந்து கொண்டார். குருத்துவ அழைப்பினை பெற்றவர் யாழ்ப்பாணம் புனித பிரான்சிஸ் சவேரியார் குருத்துவ கல்லூரியில் இணைந்து முதலில் புகுமுக மெய்யியல் கற்கையினை பூர்த்தி செய்து அதன் பிற்பாடு மெய்யியல் கற்கையினையும் 1984 முதல் 1987 ஆண்டுகள் வரையிலான கால பகுதியில் பூர்த்தி செய்தார். தனது இறையியல் கற்கையினை தொடர்வதற்காக அதே குருத்துவ கல்லூரியில் இணைந்து கொண்டார். 1988 ஆண்டில் இறையியல் கற்கையினை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்தாலும் 1990 ஏற்பட்ட பாரிய கலவரத்தினால் அங்கிருந்து விலகி கண்டி தேசிய குருத்துவ கல்லூரியில் இணைந்து 1992 ஆண்டில் இறையியல் கற்கை நெறியினை பூர்த்தி செய்தார். மனமே மனமே இறைவனை பாரு, செந்நீர் சிந்தி சிலுவையை சுமக்கும் காரணம் கேளு. மனமே மனமே இறைவனை பாரு, செந்நீர் சிந்தி சிலுவையை சுமக்கும்
காரணம் கேளு. மண்ணை படைத்தவர் மகிழ்ந்து காப்பவர் மரண துயர் பாரு. விண்ணை படைத்தவர் விண்மீன் தெளித்தவர் வேழும். இதன் நிறைவில் 21/9/1992 அன்றைய திருகோணமலை மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் ஆயர் பேரருட் திரு ஜோசப் கிங்ஸ்லி சுவாம்பிள்ளை ஆண்டகையினால் திருகோணமலை மட்டக்களப்பு மறைமாவட்டத்திற்கான குருவாக இவர் திருப்பொழிவு செய்யப்பட்டார். இவருடைய பணி வாழ்விலே முதலில் திருகோணமலை மரியாள் பேராலயத்தில் உதவி பங்கு தந்தையாகவும், புனித அந்தோனியார் ஆலயம் மூதூர், சதா சகாய அன்னை திருத்தலம் ஆய்த்தியமலை, புனித திருமுழுக்கு யோவான் ஆலயம் தாளங்குடா, ஆரோக்கிய அன்னை ஆலயம் அக்கரைப்பற்று ஆகிய பங்கு தளங்களில் பங்கு தந்தையாகவும், செங்கலடி பங்கின் இணை பங்கு தந்தையாகவும் கடமையாற்றி திருத்தூதர்களான பேதுரு பவுல் ஆலயம் வந்தார்முலை மற்றும் புனித அந்தோனியார் ஆலயம் கழுவங்கேணி ஆகியவற்றிலும் கடமை புரிந்தார். 2008ஆம் ஆண்டு முதல் மட்டக்களப்பு ஆயர் இல்லத்தில் தங்கியிருந்து ஆன்மீக கடமைகளில் ஈடுபட்டு வந்தார். இவருடைய பணிவாழ்விலே 2 தடங்கல்கள் ஏற்படுகின்றன. ஒருமுறை இவர் பலத்த காயங்களுடன் உயிர் தப்பினார். முதற் தடவையாக 1994ஆம் ஆண்டு மூதூர் பங்கில் பணியாற்றுகின்ற பொழுது இருதயபுர ஆலய திருவிழாவின் போது தனிநபர் ஒருவரின் தாக்குதலுக்கு உள்ளாகி கொலை முயற்சியிலிருந்து பலத்த காயங்களுடன் தப்பினார். அதன் பிற்பாடு 2000ஆம் ஆண்டில் ஆய்த்தியமலை சதா சகாய அன்னை திருத்தலத்தின் பங்கு தந்தையாக கடமையாற்றிய காலத்தில் அங்குள்ள பிள்ளைகளை அழைத்து கொண்டு வெசாக் தோரணங்களை பார்வையிட வந்த பொழுது அங்கு ஒரு குண்டுவெடிப்பு. இந்த குண்டுவெடிப்பில் அவர் அழைத்து சென்ற 10 பிள்ளைகள் உயிரிழந்தனர். இன்னும் சிலர் பலத்த காயமுற்றனர். அருட்தந்தையும் காயமுற்று வைத்தியசாலையிலே அனுமதிக்கப்பட்டார். இந்த பாதிப்பினால் அவருடைய செயற்பாடுகள் அனைத்தும் முடக்கப்பட்டன. ஆயினும் மனம் தளர்ந்து போகாது தனக்கும் தான் அழைத்து சென்ற பிள்ளைகளுக்கும் ஏற்பட்ட அந்த கதியை கண்டு, இந்த சோககரமான நிகழ்வை கண்டு அவர் மனம் சோர்ந்து போகாமல் தன்னுடைய பணி தொடர்கின்றார். இந்தியாவின் கேரளா சாலக்குடியில் அமைந்துள்ள டிவைன் தியான இல்லத்தில் ஓராண்டு காலம் தங்கியிருந்து மன ஆறுதல் பெற்றார். அன்பன் மொழியால் அழகற்ற கற்பாறைகளை கூட அழகுள்ள சிற்பங்களாக மாற்ற முடியும். அருட்தந்தை சந்திரா அடிகளார் இயல்பாகவே மிகுந்த இரக்கம் கொண்ட உள்ளம் படைத்தவர். தேவை என்று வருவோருக்கெல்லாம் இல்லை என்று பதில் சொல்லாமல் அவர் அனைவரையும் அரவணைத்து அவர்களுக்கு உதவி புரிந்தவர். செல்லுகின்ற இடங்களிலெல்லாம் பிள்ளைகளை கல்வியில் மேம்படுத்த தன்னை முற்றுமுழுதாக அர்ப்பணித்தவர். விருந்தோம்பலுக்கு பேர் போனவர். கனிவான வரவேற்பினால் அனைவரையும் கவர்ந்தவர். 2012ஆம் ஆண்டில் மட்டக்களப்பு புதிய மறைமாவட்டமாக உருவாகிய போது மட்டக்களப்பு மறைமாவட்டத்தில் இணைந்து கொண்டு பணியாற்றி 2008ஆம் ஆண்டு முதல் தனது குருத்துவ பணிவாழ்விலிருந்து ஓய்வு பெற்றுக்கொண்டு ஆயர் இல்லத்தில் தனது ஓய்வு காலத்தை இறக்கும் வரையிலும் அவர் தொடர்ந்து பணிபுரிந்தார். இக்காலகட்டங்களில் தனது இயலாமையிலும் அவர் இறைவனுடைய பிள்ளையாக, இறைவனுடைய தொடர்ச்சியான பணியாளராக இருந்து மக்களுக்கு பணிபுரிந்தார். வேதனையோடும் உடல் வலிமை குறைந்த நிலையிலும் அவரால் நடக்க முடியாத சூழ்நிலையிலும் அவர் இறைவனுடைய ஒரு நல்ல குருவாக இருந்து பணியாற்றினார். 1/3/2026 அவர் இவ்வுலக வாழ்விலிருந்து விடை பெற்று கொண்டார். மறைந்த அருட்தந்தை அவர்கள் ஒரு குருவாக 33 ஆண்டுகளுக்கு மேலாக மட்டக்களப்பு திருகோணமலை மறைமாவட்டங்களில் பணியாற்றி இறை ஆசீர் பெற்றவர். தூதர் உம்மை ஆபிரகாமடியில் கொண்டு சேர்ப்பாராக. தூதர் உம்மை ஆபிரகாமடியில் கொண்டு
கொண்டு சேர்ப்பாராக. இவர் ஆன்மாவை இறக்கத்தான் பிறந்தோம், ஆனால் வாழும் போதெல்லாம் இரக்கமுடன் வாழ்வோம் என்று அவர் மற்றவர்களுக்கு இரக்கத்தை பொழிந்தவர். அருட்தந்தையினுடைய இழப்பு மறை மாவட்டத்திற்கு ஓர் பேர் இழப்பாகும். யோவான் 11:25 சொல்லுகின்றது, எனில் நம்பிக்கை கொண்டோர் இறப்பினும் வாழ்வர் என்று. புதிய வாழ்விற்கு அழைக்கப்பட்ட அருட்தந்தை J.I. சந்திரா இறைவனுடைய சன்னிதானத்தில் சேர அவர் தெரிந்தோ தெரியாமலோ செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட நாங்கள் தொடர்ந்து அவருக்காக இறைவேண்டல் செய்வோம். வாழும்போது வருவோருக்கெல்லாம் வார்த்தையாலே நன்றி சொல்வோம், வார்த்தையின்றி போகும்போது மௌனத்தாலே நன்றி சொல்வோம். என்று வருவீரோ இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. என்று வருவீரோ. என்று வருவீரோ, என்று வருவீரோ. மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, நீர் கல்லறையில் 3 நாள் துயில் கொண்டதால் உமது நம்பிக்கை கொண்ட அனைவரின் கல்லறைகளை மர்ச்சித்திருக்கிறீர். எனவே உடல் அடக்கத்துக்கு பயன்படும் இக்கல்லறை உயிர்த்தெழும் நம்பிக்கையை வளர்க்கிறது. நீர் உமடியாரை உயிர்ப்பித்து இவருக்கு பேரொளி தரும் அந்த நாள் வரை இவர் கல்லறையில் அமைதியுடன் துயில் கொண்டு இளைப்பாறச் செய்தருள்வீராக. உயிர்ப்பும் உயிரும் நீரே ஆதலால் இவர் உயிர்த்தெழுந்த பின் திருமுக ஒளியில் விண்ணகத்தின் முடிவில்லா ஒளியை காண்பாராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரே உம்மை மன்றாடுகின்றோம். பலம் வந்தீ, நலம் தந்தீ, என்றும் வருவீரோ. இயேசுவே, இயேசுவே, என்றும் வருவீரோ. உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக, உமது ஆட்சி பெறுக, உமது திருவுளம் உலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகில் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு ஆண்டவரே, பாதையில் உமக்காய் காத்திருந்தார், தன் பார்வைக்காய் அவர் பார்த்திருந்தார். இயேசுவே, இயேசுவே, தாவீதின் மகனே, கருணை கண் பாரும் இறைமகனே. இயேசுவே, இயேசுவே, தாவீதின் மகனே, கருணை கண் பாரும் இறைமகனே. குரல் கேட்டி மனம்
கனிந்தீர் விழி திறந்தீர் என்றும் வருவீரோ இயேசுவே இயேசுவே என்றும் வருவீரோ அன்று வீதியில் வலம் வந்தீர் நலம் தந்தீர் என்றும் வருவீரோ இயேசுவே இயேசுவே